ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் ரொம்ப நல்லவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். நீங்களும் நானும் அறியாத காரியங்களை தேவன் நமக்காக புதிய வண்ணத்தில், புதிய வடிவத்தில் செய்ய போகிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தின் நாள் இந்த நாள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெரிசியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். பல நேரங்களில், அநேக நேரங்களில் நம்ம இந்த கர்த்தர்ன்ற வார்த்தையை பலமுறை பயன்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவோம். ஆனால் அந்த கர்த்தர்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு தெரியாமல், அந்த கர்த்தர்ன்ற வார்த்தையினுடைய வலிமை என்னென்று புரியாமையே நம்ம பயன்படுத்திகிட்டு இருப்போம். இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் யார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அடுத்த தடவை கர்த்தர்னு பயன்படுத்தும் பொழுது அதனுடைய முழு ஆழத்தையும் அர்த்தத்தையும் நம்ம உணர்ந்தவர்களாக இருந்து அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, அந்த நாமத்தை சொல்லும் பொழுது உண்மையாலுமே இதுவரையும் காணாத அளவுக்கு தேவனுடைய வல்லமையை நம்மளால் பார்க்க முடியும். இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் என்பதற்கு ஒரு 5 காரியங்கள் இருக்கு. முதலாவது என்னவென்றால், த ஒன் ஹூ சீஸ், பார்க்கிறவர், பார்க்கவே பார்க்கிறவர். அவர் சொல்கிறார், என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அப்படின்னு சொல்கிறார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய சூழ்நிலைகள் என்னவாக இருந்தாலும், உங்கள் நிலைகள் எதுவாக இருந்தாலும், உபத்திரவங்கள் எதுவாக இருந்தாலும் அவைகளை பார்க்கிறவர் தான் கர்த்தர். கர்த்தர் என்று சொல்லும் பொழுது நீங்கள் என்ன கஷ்டப்படுறீங்கன்றதை பார்க்காதவர் கர்த்தர் கிடையாது. எல்லாவற்றையும் பார்க்கிறவர் தான் கர்த்தர். இரண்டாவது காரியம், த ஒன் ஹூ ஹியர்ஸ், கேட்கிறவர். கர்த்தர் என்பவர் கேட்கிறவர். ஜனத்தினுடைய கூக்குரலை கேட்டார் எகிப்திலே. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த சூழ்நிலையிலிருந்து எப்படியெல்லாம் நீங்கள் கூக்குரலிடுறீங்களோ, உதவிக்காக தேவனை கூப்பிடுறீங்களோ, அப்போ உங்கள் சத்தத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். உங்கள் ஜெபத்தை கேட்கிறவர், உங்கள் துதியை கேட்கிறவர், உங்கள் ஆராதனையை கேட்கிறவர், நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கிறவர் கர்த்தர். அப்போ கர்த்தர்னு சொல்லும் பொழுது உங்களை பார்க்கிறவர், உங்களை கேட்கிறவர். மூன்றாவது காரியம், த ஒன் ஹூ நோஸ், கர்த்தர் என்பவர் அறிகிறவர். உங்களுடைய மனதினுடைய காரியங்கள், வேண்டுதல்கள், ஆசைகள், விருப்பங்கள், இவைகள் எல்லாவற்றையும் அறிகிறவர் தான் கர்த்தர். நம்ம பண்ணுற ஜபங்களுக்கு வெறும் பதில் அளித்துட்டு போகிறவர் மட்டும் கிடையாது. உங்கள் மனதினுடைய ஆழத்தினுடைய நோக்கங்களையும், எண்ணங்களையும், பாரங்களையும், வேதனைகளையும் அறிந்தவர் தான் கர்த்தர். நான்காவது காரியம், த ஒன் ஹூ டெலிவர்ஸ், விடுதலை ஆக்குகிறவர். அவர் உங்களை பார்க்கிறவர் மட்டுமல்ல, கேட்கிறவர் மட்டுமல்ல, அறிந்திருக்கிறவர் மட்டுமல்ல, உங்களை விடுதலை ஆக்குகிறவரும். நீங்கள் எந்த சூழ்நிலையில் மாட்டியிருந்தாலும், உங்களுடைய நெருக்கம் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய வியாதி எதுவாக இருந்தாலும், உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளோ பெரிதாக இருந்தாலும், எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை செய்கிறவர் தான் கர்த்தர். கடைசியாக 5வது காரியம், த ஒன் ஹூ லீட்ஸ், உங்களை கொண்டு போய் சேர்க்கிறவர். கர்த்தர் என்பவர் இதுவரைக்கும் நடத்திட்டு வந்தவர் மட்டும் கிடையாது. இனிமேல் நீங்கள் எங்கே போய் சேரணுமோ, உங்களுடைய டெஸ்டினி எதுவோ, நீங்கள் எங்கே போய் சேர வேண்டுமோ, உங்களுடைய ஆசீர்வாத நிலை எது, உங்களுடைய உயர்வு எது, உங்களுடைய ப்ரொமோஷன் எது, வாழ்க்கையில் நீங்கள் எங்கே இருக்கணும் அப்படின்ற காரியத்தில் அவரே உங்களை கொண்டு போய் சேர்க்கிறவர் தான் கர்த்தர். அவர் உங்களை அழைத்து பாதி வழியில் கொண்டு வந்து விடுகிறவர் கிடையாது. கடைசி வரைக்கும் உங்களை கொண்டு போய் சேர்க்கிறவர் தான் கர்த்தர். ஆகவே கர்த்தர் என்று சொல்லும் பொழுது அவர் உங்களை பார்க்கிறவர், உங்களை கேட்கிறவர், உங்களை அறிந்திருக்கிறவர், உங்களை விடுதலையாக்குகிறவர், கடைசி வரை உங்களை கொண்டு போய் சேர்க்கிறவராக இருக்கிறார். அப்போ எங்கெல்லாம் நீங்கள் கர்த்தர்ன்ற வார்த்தையை பார்க்குறீங்களோ, அது வெறும் வார்த்தையாக பார்க்காமல் இப்படிப்பட்ட காரியங்களை உள்ளடக்கிய தேவனாக அவரை பாருங்கள். So whenever you say the word Lord, it's not just a name or a word, it's an awe. கர்த்தர் என்று நீங்கள் சொல்லும்போது அது ஏதோ வார்த்தையோ ஒரு பெயரோ மட்டும் கிடையாது, அது ஒரு பிரமிப்பு. கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது உங்களை பார்க்கிறவர், உங்களை கேட்கிறவர், உங்களை அறிந்திருக்கிறவர், விடுதலையாக்குகிறவர், உங்களை கொண்டு போய் சேர்க்கிறவர் உங்களுடைய மெய்ப்பராக இருக்கிறார். இந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் கர்த்தர் என்ற வார்த்தையை படித்து அதை நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் என்ற பிரமிப்பை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும். கர்த்தர் என்ற அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கையை இயக்குகிறவர் யார் என்பதை உங்களால் பார்க்க முடியும். இன்றைக்கும் இந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துங்கள். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை பார்த்து, உங்களை கேட்டு, அறிந்து, உங்களை விடுதலை செய்து, உங்களை கொண்டு போய் சேர்க்கிறவர் இன்றைக்கும் உங்களை கைவிடாமல் உங்களை வழி நடத்தி செல்வார். God bless you all.